எல்லாருக்கும் வணக்கம். நரும்பூவின் மனம் பொழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிரனத்தும் நிலத்துக்கில்லை, பண்டரும்பியின் இசையெல்லாம் யாருக்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை, பழுக்கின்ற பழமெல்லாம் மரத்துக்கில்லை. இவைகள் அனைத்தும் பிறருக்காக வாழும் பொழுது இந்த பூமியில் நான் மட்டும் சுயநலமாக வாழலாமா என்ற இலக்கிய வரிகளுக்கு ஏற்ப இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஏத்தா என்ன பகுதி பகுமானமா உட்காந்துருக்கியா நாடத்துக்கு வந்துட்டு ஏத்தாண்டா ரோஸ் கலர் நைட்டி அக்கா நீ ஒரு ஆள் பேசுறது அந்த வட்டம் பூரா ஓம் பக்கெட்டு திரும்புதுக்கா. என்னைய வர சொல்லிட்டு நீ குசு குசுன்னு பேசினா நாடகம் நல்லா இருக்குமாக்கா? நல்லா இருக்குமா? இங்க பாருங்க, ஆம்பளைல கண்டா கூட பயம் இருக்காது, இந்த பெண்களை கண்டாவே எனக்கு அடிவேர் கலக்க ஆரம்பிச்சு. 4 பெண்கள் மட்டும் கூடி பேசின அன்னைக்கு ஒரு குடும்பம் குளுக்கோஸ் அதோட குண்டிய தூக்க போதுறான்னு அர்த்தம். என்ன அப்படி சொல்றியா? ஆமா, அதனால என்ன தாத்தாக்கல நீங்க என்னைக்குமே இந்த தாய் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க பெண்கள் புறாமே. நீங்க அமைதியா இருந்து இந்த நாடகத்தை நாங்க பேசுறத நீங்க கவனிங்க. நீங்க பேசுறதா நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம்ல, எங்களை வர சொல்லிக்க கூடாதுல்ல. அதுதான் நியாயமா பேசணும். அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த அக்கா வீட்டுல தான் சோறு சாப்பிட்டா பாத்துக்கிறீங்க. அக்கா நீங்க தானக்கா? சரிக்கா உட்காருங்க. சரிக்கா அக்கா வீட்டுல தான் சோறு நல்லா சந்தேகப்படாதீங்க. சரி சரிக்கா, அங்கே இருந்தா இங்க கிட்ட வாங்க. எங்க முகர்கட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில அரைச்சிக்கிட்டு புளிச்சுன்னு இதுலயே துப்பியே வருது. ஒவ்வொரு ஆளும் அப்படியே சுண்டி விட்டா தெரிக்க என்னது தீ சிகப்பு பூராமே பூரா அந்த அன்னதானத்துக்கு காலையில அடுப்பு மூட்டிட்டு பாவாரு. அதுல இருந்து கறிக்கொட்டை மாதிரி எடுத்து தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நம்மளுடைய கலரே அதானப்பா. அதனால கோயில் இல்லாத ஊர்கள்ல குடியிருக்க கூடாது. ஒண்ணு ஏட்டா இங்க கவனித்தா முக்காடு ஓட்டுக்கு குசு குசுன்னு பேசுறேன். நீ தாத்தா இங்க வரத்த எரிச்சலா இருக்குதா உங்களை வாக்கு அப்படியே எரிச்ச மசரா இருக்கு எனக்கு. ஐயா ஆமா நான் என்ன சொல்றீங்க? நானும் ஒவ்வொரு ஆளுகளா எப்படி நம்ம திசைக்கு எப்படா இழுக்கிறதுன்னு நானும் ஒவ்வொரு ஆளா திசை பெண்கள் நாட்டின் கண்கள் இருக்கட்டும். அதுக்குன்னு கண்கள் சொன்ன கண்டுதான் இப்படி பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோயில் இல்லாத ஊர்ல முதல்ல குடியிருக்க கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்லயும் குடியிருக்க கூடாது. இது உண்மையான விஷயம். அறிவு. ஆமா, இப்பேற்பட்ட தெய்வத்தை எல்லாம் கோயில் எல்லாம் கட்டி நம்ம எல்லாம் வழிபடுறோம்னா என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, வர வர இந்த நாட்டுல ஒழுக்கம், நன்னறி, நன்னடத்த, தீய பழக்க வழக்கம் இது பூராமே போயிட்டு இருக்கு. அதனால இந்த கோயிலை கட்டி இந்த தெய்வத்துக்காண்டி மனுஷனுக்கு கூட பயப்படலாம். அந்த பாலா போனவங்க இந்த தெய்வத்துக்காண்டி பயந்து நல்ல வாழ்வு முறையில நல்வழி நடப்பாங்க அப்படிங்கறதுக்காண்டி இப்பேற்பட்ட கோயில் எல்லாம் கட்டி நம்ம எல்லாம் வழிபட்டுக்கிட்டு வர்றோம். அதனால இந்த கோயில்ங்கிறது சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது. ஏன் இந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா நல்லா கவனமா கேட்கணும். எனக்கு சாமி மேல சின்ன பிள்ளைல இருந்தே நம்பிக்கை இல்ல. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே நான் சாமி கும்பிட பழக்கம் கிடையாது. நல்லா கவனமா கேளுங்க. பக்திக்கு எனக்கு வேப்பங்காய் சாப்பிட்ட மாதிரி, பக்திக்கும் எனக்கு வேப்பம்பழத்தை வேப்பங்காய் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்ட மாதிரி கசக்கம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் பாத்துக்கிறீங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தா அந்த ஊர்ல பெரிய மனுஷங்க பூரா சொல்லுவாங்க, போங்கடா நம்ம குலசாமி கோயிலுக்கு போங்கடா, போய் சாமி கும்பிடுங்க, முத கல்யாணம் பண்ணிருக்கா, புள்ள குட்டி நல்லா இருக்கா, குடும்பம் நல்லா இருக்கா, போங்கடா அப்படின்னு. எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்தோன்னு என் பொண்டாட்டி எனக்கு சாமி கும்பிட கூப்பிட்டோன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொன்னேன், என்னன்னு எனக்கு சாமி கும்பிட பழக்கம் இல்ல, நீ வேணா சாமி கும்பிடு, விருப்பத்துக்கு நான் தலையிட மாட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு. என் பொண்டாட்டி சாமி கும்பிட போயிருக்கா. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது 4 வயல என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், என் பொண்டாட்டியை இடிச்சுட்டேன். இடிச்ச உடனே சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. சரி, வந்த உடனே எங்க இந்த மாதிரி நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன், 4 வயல என்னை கேள்வி பண்றாங்க, ஒருத்தர் என்னை இடிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த புருஷனுக்காக இருந்தாலும் கட்டின புருஷனுக்கு இந்த விஷயத்தை சொன்னா கோவம் வரணும். மடிச்சு கட்டிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு வீதியில இறங்கி இருப்பேன். எனக்கு கோவம் வரல, ஒரு மயிர் வரல, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. வள்ளுவர் சொன்ன குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன குரல்? இன்னார் செய்தார் முற்பகல் பழிக்கும், தன்னால் செய்தார் தாமே கெடும் அப்படின்னு. அப்படின்னா அந்த குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாம கல்யாண காட்சி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, இப்ப 4 வயலுக்கு கல்யாண காட்சி ஆகாத வயலுக்கு இப்ப கோயில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் என் பொண்டாடி கிட்ட சிரிச்சோம்னா கஞ்சி ஊத்த மாட்டான், சோறு கிடையாது. ராத்திரி படுக்கும்போது இப்படி குண்டிய திருப்பி படுத்துக்கலாம். இது எனக்கு தேவை பசுறேன். என் பொண்டாடி கிட்ட பில்டப் பண்ணிட்டேன், சொல்றேன் ஆளை பிட்டு
மட்டும் ஆளை மட்டும் காட்டுறீ அப்படின்ட்டு ஏன் முன்னாடி அறிவாளி ஏங்க கோப்பறியா எதுக்கு கோப்பறிய இப்ப நீங்க என்னோட கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா இந்த நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ சாமி கும்பிட சொல்லியா சாமி கும்பிடாதவனே அப்படின்னு உங்களை சாமி கும்பிட கூப்பிட்டேன்னா நீங்க கோயிலுக்கு சும்மா வாங்க கோயிலுக்கு வெளியில இருந்து நான் சாமி கும்பிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு போவான் வருவான் அப்படின்னா அந்த பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மோகன் தாசனே மறுநாள் சாமி கும்பிட போனேன் போகும்போது கோயிலுக்கு வாசல்ல நின்றுக்கிட்டு என் முட்டாட்டி கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என் பக்கத்துல இப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டா என்னடி செருப்பு பாத்துக்கிறோம் அப்படின்னு அது பாட்டுக்கு கிடக்கட்டு நீங்க பாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா நான் என் முன்னாடி சொன்னேன் யாராவது செருப்பு எடுக்க வந்தா ஏன்டா எடுக்கிறீ அப்படின்னு கேட்கணுமேடி அதனால செருப்பு பாத்துக்கிறவா அப்படின்னு செருப்பு வாட்டுக்கு கிடக்கட்டுங்க நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு ஆம்பளையால நான் என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்குன்னா இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது லூசு முண்டை நீனும் கோயிலுக்குள்ள வர மாட்டேன் இந்த செருப்புக்கு சமந்தாண்டா நீ அப்படின்னு தெரிஞ்சா நான் ஆம்பளை புரிஞ்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு சொல்லாம சொல்லிட்டு போற வேற இல்ல இவ கலட்டி போட்டுட்டு போனவனா 2 பேர் வந்தாங்க 2 பேர் வந்தவனா அண்ணே வணக்கம் நின்னாங்க வாங்க தம்பி அப்படின்னு செருப்புக்கெல்லாம் டோக்கன் எவ்வளவு வாங்குறியா அப்படின்னு ஏன்ட்ட கேட்டாங்க எனக்கு கோபம் தாங்கல வரும்ல ஏன்டா அந்த கோயில பூரா நான் குத்தகைக்கு எடுத்து நான் செருப்புக்கு டோக்கன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரு போறீங்களா இல்லையடா அப்படின்னு 2 பேரும் போனாங்க போனதுல ஒருத்தன் என்ன சொல்றேன் ஒருத்தன்ட்ட அண்ணன் பொம்பளை செருப்பு தான் பாத்துக்கிறாரு போல ஆம்பளை செருப்பு பாத்துக்கிற மாட்டாரு போல அப்போ விடல ஏன்னா கழட்டி கிடக்கிறது என் பொண்டாட்டி செருப்பு இப்படி சொல்லிட்டு போனா கோபம் அதிகமாயிருச்சு என் பொண்டாட்டி சாமி முட்டு வெளியில வந்துட்டான் கண்டிப்பா ஓடி பீ தச்சிருக்கு பிக்காளிச்சிருக்கு முகரைய பாரு முகரைய நீ வாட்டுக்கு சாமி மூடுவாங்க பூமி மூடுவாங்கன்னு செருப்பை கழட்டி போட்டு போயிட்டேன் 2 பேரும் வந்து செருப்புக்கு டோக்கனுங்க விட எவ்வளவு கேட்கற அப்படின்னு கேட்டு மானத்தை கெடுத்துட்டு போறாங்க என் முண்டாட்டி கோபப்படாதீங்க நாளைக்கு வரும்போது கோயிலுக்கு உள்ள வந்துருங்க அப்படின்னா நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் முன்னாடி சொன்னா இப்ப கல்யாணம் காட்சிக்கு போறீங்களா இல்லையா போறேன்ல அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போறீங்களா இல்லையா போறோம்ல ஆமா அது மாதிரி இது ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுக்கிட்டு சும்மா வாங்க இப்ப என்ன அப்படின்னு ஒண்ணு என் முன்னாடி யோசிச்சு பார்த்தேன் சரி என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் மறுநாள் சாமி கும்பிட போகும்போது கோயிலுக்கு உள்ள போயிட்டேன் உள்ள போனா அழகேசன் சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு தான் இந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதை என் கண்ணால அன்னைக்கு தான் நான் பாக்குறேன் யாருனால என் பொண்டாட்டினால மனைவினால ஆனா எல்லாருமே பக்தர்கள் பூரா அப்படி கையெடுத்து இந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டாங்க என் பொண்டாட்டி பக்கத்துல இப்படி சாமி முடிக்கிட்டேன்டா என்னை லேசா அப்படி இடிச்சா என்னடின்னு கும்பிடுங்க அப்படின்னா எனக்கு தான் பக்தியே இல்லையே கும்பிட சொல்லியே என்ன எதுக்கு சும்மா கும்பிடுங்க அப்படின்னா அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா விடல தேசிய கீதத்தை யாரு பாடணும் கேட்டா தேச பக்தி உள்ளவன் பாடணும் நான் சொன்னேன் இப்ப தேச துறையும் சேர்ந்துக்கிட்டு பாடுறேன் சும்மா கும்பிடுங்க அப்படின்னா அன்னைக்கு கையெடுத்து கும்பிடுச்சேன் அழகேசன் இதுவரைக்கும் நான் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன் அழகேசன் அப்படி சொல்லுங்க தெய்வத்தை வணங்கணும் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக் கொண்டு ஆமா எல்லாரும் தெய்வத்தை வணங்குங்க ஆமா என்னைக்கும் நல்லா இருப்பீங்க பெண்கள் இதுல என்ன முக்கியம்னா என்னன்னு நீ சாமியே கும்பிடாத ஆளு ஆனா அப்பேற்பட்ட மனைவி அமையணும் ஆமாண்ணே நீ சொல்றது உண்மைண்ணே என் முன்னாடி சாமி கும்பிடாதவனா சாமி கும்பிட வச்சுட்டு பாரு என்னைக்குமே ஒரு பெண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட குடிகாரனா கூட இருக்கட்டும் அடிகாரன கூட இருக்கட்டும் காவலி பையில கூட இருக்கட்டும் அவளை ஒரு பெண்ணு மட்டும் நினைச்சனா இந்த உலகத்துல திருத்தி கூடுவா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு காண்டி ஆமா பக்தி காண்டி சாமி கும்பிடுங்க பைத்தியமா சாமி கும்பிடாதீங்க நம்ம தாத்தாக்களா பெண்கள்ட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இதை மட்டும் நல்லா கேளுங்க அதுக்கப்புறம் குப்பரை கடிச்சு கூட படுங்க குசு 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 குசுன்னு பேசின மணியம்மா எப்பா ஆமா பக்தி காண்டி சாமி கும்பிடுறது தான் பைத்தியமா சாமி கும்பிடுறது வரும் எப்படி ஆமா அதுவும் சாமி கும்பிட போறது எதுக்கு தெய்வத்தை வணங்கணும்னு வணங்குறோம்னு இன்னும் நிறைய பேர் ஆம்பளை மும்பளையும் தெரியாம கும்பிடுறியா என்ன கடவுளை ஏன் நம்ம வணங்குறோம் தெரியுமா கடவுளை நேரடியா நம்ம வணங்குறோம் கடவுளே வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி என்னை உடல் ஆரோக்கியத்தோட நல்லா படைச்சிருக்க கை கால சுகத்தோட நல்லா இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் என்னால முடிஞ்ச உதவிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நான் நல்லா திருப்தியா மனதார செய்யறேன் என்னை இந்த உலகத்துல படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்ட்டு நன்றியை செலுத்துறதுக்காண்டி தான் போய் தெய்வத்தை கும்பிடுறான் அது இந்த பெண்கள் எல்லாம் போய் சாமி கும்பிட போது பார்க்கணும் நிறைய பெண்கள் தான் சொல்றேன் சாமி கும்பிட போகும்போது 15 நெக்லஸ் 7 தாலி செயின் 30 நகையை போட்டுக்கிட்டு போய் சாமி பாத்தியா சூப்பரா இருக்கா கும்பாச்சி வைக்கிறதுனால என் பக்கத்துல கரைச்ச பண்ணி வாங்கினேன் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் காரிக்கிட்டு துப்புவாங்க என் கழுத்துல ஒண்ணும் இல்லைன்னா எப்படி நினைப்பாங்க என் மதிப்பு என்ன ஆகுறது என்ன அடுத்த வருஷம் என்னைய டெல்லிக்கு பெரிய சீப் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க நகையை பத்தியா அப்படின்னு சாமி கிட்ட போய் காட்டக்கூடாது அவன் கொடுத்தது நீங்க போட்டிருக்கலாம் யாரு கொடுத்தது அந்த இறைவன் கடவுள் கொடுத்தது ஆண்டவன் என்னைக்குமே ஆடை அணிகளை ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா விரும்பவே மாட்டேன் எளிமையான மனிதர்களை மட்டும்தான் விரும்புவேன் அதனால தெய்வத்தை வேண்டுங்க நல்லா இருப்பீங்க சொல்லிக்கொண்டு நாடகத்தை தூங்குகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஹலோ ஹலோ
காலத்தை நினைக்கிற மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசே கடவுளப்பா இந்த கடவுளுக்கு அது தெரியுமப்பா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்கிறதே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்கிறதே மொழி பேசுமடா இல்லாதவன் சபைகள் எல்லாம் கேவலமாக பேசுமடா காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கர்மமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கர்மமடா காசேதா கடவுளப்பா இந்த கடவுளுக்கு அது தெரியுமப்பா கடவுளப்பா இந்த கடவுளுக்கு அது தெரியுமப்பா கைக்கு கையோடு உள்ள கை பத்த நினைக்கிது மனமே கைக்கு கை போற பதமே உன்னை கை பத்த நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா பெருங்களூர் நாட்டைச் சேர்ந்த டி கலபம் கிராமத்தில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ பட்டமன் ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் எண்ணொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிதமுட நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவுள்ள கலை மாமணிகள் செல்லடமலாம் வெற்றி முரசு கொட்டி தனக்கு ஒரு பாணியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாகக்கூடிய அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய மனவையைச் சேர்ந்த சி எஸ் தமேந்திரன் அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிகை காட்டுகிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குருலட்சவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அண்மை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாக அமையபுரத்தைச் சேர்ந்த கே ஏ நந்தினி அவர்கள் ஏழு தரம் வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதன் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மை கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இன்று தினம் கலகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாடும் பாட்டுகளுக்கு
உங்களுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணன் கோவில்பட்டியை சேர்ந்த D.A. அழகேசன் அவர்கள் இன்றும் ஆறுமணி மேம்பாட்டை சேர்ப்பார்கள். என்னதான் நடக்கட்டும், எனக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு புரியாமத்தே வந்திருக்கீங்க. எப்படி வாசிக்கிறாரு பெட்டிக்காரு? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை இருக்காங்க பாரு, இந்த 2000 பிறந்தது வேண்டேன், 2000 வருஷத்துல 2020 அந்த பைலட்ல அந்த பாட்டு படிச்சோம்னா 2000 பிறந்தவங்களே என்ன வயசு இருந்தா 18 20 22 அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு மேல 2000க்கு மேல பிறந்தவங்க அந்த பாட்டுலாம் படிச்சா நம்மள செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. அவங்க இந்த பாட்டே புரியல, என்னன்னே தெரியல, அவன் என்னத்தை கேட்க விரும்புறானே தெரியல. என்ன காரணம்னா வேற திசையில போயிட்டாங்க. செல்ல ஒண்ணு செல்ல திறந்தாவே அம்மனை கூட்டி பிறந்தேன். ஐயோ, ஆளுக்கு ஒரு செல்ல வாங்கிக்கிட்டு எப்பா வாடு ஆத்தாடி ஆத்தா நீ பாரு, ஒரு படத்தை மட்டும் பார்த்தா அதே தான் வரும். நிலைமை மாறி போச்சு, வேற மாதிரி போச்சு. சிறந்த முறையில் 6 மணி இசைத்து கொண்டிருக்கும் மதிமுறையா உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன், ஆமா, கோயில்பட்டியை சேர்ந்த D.A. அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரத்தை என்று பல பட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு அண்ணன் ஆவுடையார் கோயிலை சேர்ந்த B. மோகன்தாஸ் அவர்கள் எழுதின மிருதகன் தொப்பிகன் தபேலா அப்படி சொன்னேன். சரி, விடக்கூடாது.
வாஜா இப்படி வாசிக்கணும் நச்சுன்னு ரத்தன சுருக்கமா சரியா கால நேரத்துல சரியா பயன்படுத்தி வாசிக்கிறாரு. விடிய விடிய எல்லா பாட்டுக்கும் அவர் தான் வாசிக்க போறாரு. ஆமா, இப்பவே வாசிச்ச உடனே எதுவும் கப்பு உப்பு மெடல் கொடுக்க போறாரு? இல்ல இல்ல, கிடையாது கிடையாது. விடியற வரைக்கும் உருப்படியா வாசிச்சா தான் எங்களை கேட்க பேரு. வாங்கண்ணே, என்னண்ணே காவல்துறையா? சொல்லவா? காவல்துறை அதிகாரி ராமேஸ்வரம் போகும்போது பாம்பன் மாலை குறுக்கிட்ட கதையா 6 அருவி படைச்ச மனுஷன் நம்ம எல்லாமே ஜெலிக்கிருக்கோம். ஆமா, இந்த உலகத்திலே கடைசி பரிணாம வளர்ச்சி மனிதன் தான். ஓ, உண்மை கடைசி பரிணாம வளர்ச்சி இந்த உலகத்துல மனிதன் தான். ஆமா, இதே உண்மை. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு. ஆடு மாடுலாம் செத்தவொன்னா அதாவது உதவுது. மனுஷன் செத்தா உப்பு கண்டம் போட்டு கூட திங்க முடியாது. எதுக்கும் உதவாது, ஒரு மயத்துக்கும் உதவாது, உள்ளுக்கு மட்டும்தான். நம்பருச்சு நிம்பருச்சுன்னு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. வரும் ஏன் கேட்க இங்கு தாயின் தன்மையாக விளங்கக்கூடிய முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமையாளன் அரசர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் எழுதும் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் எம் நாகமால் சீங்கமணி அரசர் குலத்தை சேர்ந்த ஜோதி அவர்களுக்கு நன்றி. இங்கு சிறந்த முறையில் பந்தல் அமைப்பு சபரி அவர்களுக்கு நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தளத்தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரிக்கக்கூடிய ஸ்தாபனம் ஒளிபரி அமைப்பு சபரி ஆடியோஸ் உரிமையாளர் ஏ சாத்தார் நரியன் கொலை சபரி ஆடியோஸ் சபரி சபரி. நீங்க கைதட்டுற மட்டும் இல்ல, இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எல்லா நாடகங்களுமே புதுகையை சேர்ந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் கணக்கு பிள்ளை ஆதனக்கோட்டையை சேர்ந்த முருகேசன் அன்பு மச்சான் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்திருவார் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி பொம்பளை பிள்ளை பேர சொன்னா பச்சை பயில கைதட்டாங்களே இல்லையா, இந்த அளவுக்கு கிளம்பிருச்சு. என்ன காரணம்? என்னதுல பணியில விடவடன் இருக்கு. ஐயோ, அவர் தப்பா நினைக்காத. பயல்களுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இருக்கு, அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பார்த்து அதை பார்த்து தட்டிக்க. அப்ப
இந்த மாதிரி நேரத்துல பார்த்துட்டு திண்ணையில போய் உம்மரை குடிச்சுக்கிட்டே படுக்க வேண்டியதுதான். ஆமா, பிள்ளைனா பிள்ளை அப்படியே சொட்டோல குட்டி மாதிரி. என்ன சொல்ற? முட்டாய் மாதிரி என்ன பிளாச்சோல மாதிரி. எப்படி நீ பிளாச்சோல இருந்து கொட்டை பிரிக்க எடுக்காம திட்டப்படுத்திட்டே நீ சொல்ற மாதிரி நான் சொல்றேன். ஆமா, கழுதை செனக்கழுது ஆசீர்வாதம் பண்ணிச்சாங்க. மதிக்கு மரியா குறிய அருமை பாசமுக்கு அன்பு உள்ளமாக்கிய முட்டாய் மாதிரி. ஆமா, ஏய் பிள்ளை அருமையான பிள்ளை மோகன் தாச்சனே, பிள்ளைய எதற்க உட்கார வச்சுக்கிட்டு அக்கா மக்களா ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம மோகன் தாச்சனே அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா முகத்தை பார்த்துக்கிட்டே வா தம்பி கண்டராஜி. என்ன சொன்னீங்க? இத பாத்துக்கிட்டே முகத்தை பாத்துக்கிட்டே. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரம் அதுல ஜோர போட்டு சாப்பிட வேண்டியதானே? இழுச்சா போயிரு 2 பேர் பேசுறியா பேச்சு அதுல போட்டு சாப்பிடலாமா? குழம்பு சோற போட்டு சாப்பிட்டா எரிச்சா விட்டாவா? நீங்க 2 பேரும் புதுக்கோட்டை ஜே காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ புதுக்கோட்டை, அதான் அருமையான வழக்கம்யா. இந்த உலகத்துல நான் இப்பேற்பட்ட வழக்கத்தை கேட்டது இல்லையா? ஆனா நீ அதுல ஓட்டி சாப்பிடாம கேட்கறது, நீ குழம்பு ஊத்தி சாப்பிடாத அதை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் வந்து நீங்க குழம்பு சோற ஊத்தாதீங்க மோர் சோற ஊத்தி சாப்பிடுங்கன்னு சொல்ல போறது மாதிரி. ஆமா, மதிக்கு மரியா குறிய மன்னார்குடியை சேர்ந்த சாந்தி அவர்கள் இருக்கும் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி.கே. தண்டராஜ் அடியை பப்பும் காமிக்கிறாங்க. ஆமா, அந்த ஊருக்கு என்னை முத கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்குள்ள நான் வந்ததில்லை. எங்களெல்லாம் என்னையும் முத கூட்டி வந்திருக்கேன். நான் வந்ததில்லை. எங்களெல்லாம் அழைத்து வந்து பெருமைப்படுத்திய அன்பு டி கலபத்தை சேர்ந்த அன்பு கிராமத்தரலுக்கும் எங்களெல்லாம் அலைக்கடலான திரண்டு காண வந்துள்ள பணியிலும் பாராமல் அலைக்கடலான திரண்டு காண வந்துள்ள உயிரில் மேலான சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை உலகளுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்த மரியாதைக்குரிய அன்பு மச்சான் புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் கணக்குப்படியுமாகிய ஆதனக்கோட்டையை சேர்ந்த முருகேசன் அன்பு மச்சான் அவர்களுக்கும் ஆமா எங்களை இங்கு சிறந்த முறையில் ஒலி நாடகில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிக்கு மரியாதைக்குரிய அம்பாள் வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் உரிமையாளர் மதகுட்டியை சேர்ந்த சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அழைத்து வந்த அத்தனை உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணி தூர நன்றி கலந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் பாடு சோறு போட்டு சொல்லுவானாமா? சோறு இந்த அக்கா நம்மள எல்லாம் உட்கார வச்சு போட்டாங்க. அருமையான சாப்பாடு கும்பாசியம் முடிஞ்சுலக்கா. கும்பாசியம் முடிஞ்சு இவங்க சைவம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு எங்களுக்கு சோறு ஊட்டி வருங்க. அதுலயும் ஆனா சோறு கூட்டு கூட வரிசையா சோறு போட்டுவிட்டு அந்த அக்கா என்ன நினைச்சு தெரியுமா? நல்லா சாப்பிடுங்கப்பா நாடகக்காரன், நல்லா சாப்பிடுங்கப்பா நாடகக்காரங்க பாரு இந்த சைவ சோத்தையே இவ்வளவு திங்கிறாங்களே சனியை பிடிச்சவங்க இவங்களுக்கு கறி சோறு போட்டுருந்தாங்க. அப்படி நினைச்சா அந்த அக்கா கறி சோறு போட்டுருந்தா எப்படி சாப்பிடுவாங்க? அப்பெல்லாம் அந்த அக்கா அப்படி நினைக்கல. சாப்பாடு எப்படி சூப்பர் வாழைக்காய் கூட்டு. ஆமா, அப்புறம் வேற என்ன? நீ வாங்கல, உனக்கு வாயு வந்துரும்னு வாங்கல. முட்டை சூப்பரா இருந்துச்சு. ஊருகா முட்டைக்கோசு மண்டி பரிமாறினதுதான் அன்பத்து. ஆடடா சாப்பாடெல்லாம் அருமை. 7-8 தடவைக்கு மேல சோறு வாங்கினேன். அதே வீட்டுக்கார சோறு இல்லைன்னா மறுபடியும் 2 வடி அரிசி போட்டு சோறு கொலைய வச்சுக்கிறோம். அது அப்புறம்ல. ஆனா ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? சாப்பாடு இல்ல. என்ன சாப்பாடு அப்படி ருசி பெருமையா சொல்லி ஒரு வருத்தம்னா சொல்லு. என்ன வருத்தம்? வேணாம் இல்ல சொன்னா அடுத்த வருஷம் என்ன நாடகத்துக்கு போடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போட்டா நம்ம நீ வெளிநாட்டுல போய் நடிக்கணும். எல்லா ஊருக்கும் போயிட்டான். சொல்லலாம் அடுத்த வருஷம் போட மாட்டேன். அக்கா கோச்சுக்கிறாதியா? அக்கா ஏதாவது குறை இருந்தாலும் இந்த மிருதங்கார சொல்ற ஏத்துக்கத்தான் சொல்லு. குறைய சொல்லு அக்கா சொல்றேன். ஒண்ணு இல்லடா தம்பி, இந்த ரசம் தான் தண்ணியா இருந்துச்சு. என்ன 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 தம்பி யோசிக்கிற? சரி என்ன அப்படி யோசிக்கிற? ரசம் எனக்கு அப்படியே தண்ணியா இருக்கு. ரசம் தண்ணியா இருந்துச்சு. எனக்கு லோ பிரஷரா இருக்கு. அதுக்கு ஏன் அப்படி? ஐயோ நீனும் சொல்லிடு. மனசு திறந்து அண்ணனை செவ்வாய் கிரகத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ரசம் தண்ணியா இருந்துச்சா? ஏத்தா உங்க வீட்டுல ஒரு மலுங்க அருவா இருக்கா? தம்பி கேட்கறது ஒரு பதமான அருவாளை கேளு. பதமான அருவாளை கேட்டா ஒரே வீட்டுல தலை துண்டா போயிடும். மலுங்க அருவாளை இருந்தா கொத்தி கொத்தி எடுக்கிறது சூப்பரா இருக்கு. ஆமா தம்பி, நீ எப்ப பார்த்தாலும் அவனை தப்பாவே நினைப்ப. சரியா? என் குழந்தை அப்படி சமைச்சு போடுது. சும்மா இல்ல, அப்பேற்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு வர்றதுனாலதான் அந்த அறிவு வேலை செய்யுது. என்னன்னு எப்படி சொல்ற? ஒரே குழம்பு தான் என் குழந்தையா வைக்க, அது 3 வகையா எடுத்துடும். ஆக ரொம்ப மிச்சமே, செலவு மிச்சமே. சொல்லுனே. முதல்ல பருப்பு குழம்புன்னு மொத்தமா வைக்க, மேலாப்புல இருத்தாப்புல எடுத்தா ரசம், நடுவுல எடுத்தா பருப்பு குழம்பு, அடியில அதான் பருப்பு பொரியல்.
சாப்பாடு போட்டு அன்பு கிராமத்தில் இருக்க நண்டு போயிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறேன். பூரா வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். ஆமா வணக்கம். அதை பார்த்தா தான் பந்தன்னான 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 பந்தனானா 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 பந்தனானா